இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. உம் இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே இயேசுவே நன்றி. ஹalleluya. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே. உம் இரத்தத்தால் கழுவும் ஆண்டவரே. தூய்மையாக்கும் விடுதலை தாரும் அனைத்து மனக்கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. உம் ஞானத்தை புரிந்துள்ள mind cast of the unclean spirit from the mighty name of Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே இயேசுவே நன்றி. ஹalleluya. மனமேறி மதமா எங்களுக்காக ஜெபியும் இயேசுவே நன்றி. பரிந்துரை ஜெபம் இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. இன்னைக்கு திருப்பாடல் 103 தான் இருக்கிறோம். 103வது சங்கீர்த்தனத்துல தான் இருக்கிறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு 7வது வசனத்தை தியானித்தோம். இன்னைக்கு நம்ம தியானிக்க போற வசனம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, பல பேருக்கு ஆன்மீக வளர்ச்சியா இருக்கலாம், இந்த உலக சார்ந்த ஒரு வளர்ச்சியா இருக்கலாம். நம்ம பலவிதமான வளர்ச்சிகள் நம்ம வாழ்க்கையில இருந்திருக்கும். பலவிதமான ஆசீர்வாதங்கள் கடவுள் நமக்கு தந்திருப்பார். நான் ஒரு விதமான ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில பெற்றது கிடையாதுன்னு சொல்லிக்கக்கூடிய மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. கடவுள் பலவிதமான ஆசீர்வாதங்களை அவரு தந்திருப்பார். நம்ம என்ன சொன்னா, யாருக்குமே ஒரு நிறைவு கிடையாது, திருப்தி கிடையாது. திருப்தி அப்படின்றது கிடையாது. எனக்கு நான் ஒரு சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு முழுமையான ஒரு நிறைவு கிடையாது. ஒரு சின்ன ஒரு பைக் இருக்குன்னா இன்னொரு நல்ல ஒரு பவரான ஒரு பைக் எனக்கு வேணும். இன்னொரு பெரிய வீடு வேணும். பக்கத்துல இருக்கிறவங்களை விட இன்னொரு பெரிய வீடு எனக்கு வேணும். ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு ஹைட்டு கொஞ்சம் கம்மியா இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யோசிக்கிறவங்க நான் பார்த்துருக்கேன். குள்ளமா இருக்கிறவங்க இன்னும் ஹைட்டா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க பார்த்துருக்கேன். சில பேர் ஒல்லியா இருப்பாங்க, அவங்களுக்கு குண்டாகணும். குண்டாகிற கேட்டுப்பாங்க, அவங்க ஒல்லி ஆகணும். சில பேருக்கு சிக்ஸ் பேக் ஆகும், சில பேருக்கு 0 சைஸ் ஆகணும். யாருக்குமே ஒரு நிறைவு, ஆன்மீக நபர்களுக்கு கூட ஒரு நிறைவு கிடையாது. ஆன்மீக விஷயத்தில் இந்த வரம் இருந்தா எனக்கு அந்த இருந்தா நல்லா இருக்கும். யாருக்குமே ஒரு நிறைவு கிடையாது. இது இந்த காலகட்டத்துல நடக்கின்ற ஒரு விஷயம் அப்படின்றது கிடையாது. ஆதாம் ஏவாள் காலகட்டத்துல இருந்து அவங்களுக்கு எல்லாமே இருந்தது. ஆனா ஒரு மன நிறைவு, ஒரு பொய்யை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த பழத்தை ஏன் சாப்பிட முடியல? அந்த ஒண்ணுதான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அதையும் நம்மளால சாப்பிடாம இருக்க முடியல. இதற்கான மருந்து என்ன அப்படின்றத ஆண்டவர் இன்னைக்கு திருப்பாடல் 103ல முக்கியமான ஒரு வசனம். திருப்பாடல் 103ல எந்த வசனம் அப்படின்னு சொல்ல முடியுமா? 7 கிடையாது. 7 தான் ஞாபகம். அது இல்லை. 5வது வசனம். ஒரு நிறைவு உனக்கு தரேன், வாழ்க்கை முழுவதும் அவர் தருவேன் அப்படின்றார். அதுதான் அந்த வசனத்துல முக்கியமான விஷயம். அதுதான் 103ல 5 வாசிக்கிறீங்களா? அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுற செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமை என புதிதாய் பொலிவுறும். ஆமேன். ஆமேன். வாழ்நாள் முழுவதும் ஒரு நிறைவை தர அவர் விரும்புகின்றார். வாழ்நாள் முழுவதும் நம்ம எப்பவுமே ஒரு மகிழ்ச்சியுடன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பவுல் இது அவர் வாழ்க்கையில அனுபவித்தார். அதுவும் முக்கியமா அவர் அந்த வசனத்துல அது எந்த விதத்துல அனுபவிச்சார் அப்படின்னு நீங்க பார்க்கணும். அது ஒரு ரகசியமாக. பல பேருக்கு அவர் காலகட்டத்திலையும் பல பேருக்கு கிடையாது, நிறைய பேர் கிடையாது. பிலிப்பியருக்கு எழுதிய புத்தகத்துல 4வது அதிகாரத்துல 11ல இருந்து 13 எடுத்து வாசிக்கணும். எனக்கு ஏதோ குறைவாய் இருப்பதால் இவ்வாறு சொல்கிறேன் என நினைக்க வேண்டாம். ஏனெனில் என் நிலையிலும் மன நிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டுள்ளேன். எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும். வயிறார உண்ணவோ, பட்டினி கிடக்கவோ, நிறைவோ குறைவோ, எதிலும் எந்த சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன். எனக்கு வலு ஊட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஆமேன். ஆமேன். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அது ஒரு சீக்ரெட் அப்படின்னு போட்டு, the secret of facing plenty and hunger. அது ஒரு ரகசியத்தை போல. ஏன்னா
பல பேருக்கு அது இல்ல. நம்ம ஆன்மீக நபர்களா இருக்கும், மற்றவரோட ஒப்பிட்டு பார்த்து நமக்கு ஒரு ஒரு நிறைவு கிடையாது. அதுக்காக கடவுள் எப்படி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு இருக்கிற ஒரு சோம்பேறித்தனத்தை பத்தி நான் பேசுறேன். நமக்கு நம்ம நல்ல நல்லா வேலை செய்யணும், கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், முன்னேறணும், நமக்கு விரும்பணும். நம்ம எது செய்தாலும் மனிதர்களுக்காக அல்ல, கடவுளுக்காக செய்யற ஒரு மனப்பான்மையில் நம்ம வாழணும். உண்மைதான். நல்ல ஒரு கஷ்டப்பட்டு உழைக்கணும், ஆண்டவர் ஏற்றபடியாக செயல்பட முயற்சி செய்யணும். ஆண்டவர் அழைத்தவர்கள் எல்லாருமே நல்ல உழைத்தவர்கள் தான், வேலை செய்யறவங்க தான் அழைக்கணும். சோம்பேறியா இருக்கிறவங்க யாரையும் அவர் அழைக்கல. ஆனா இந்த மன நிறைவு, நம்ம செய்யற விஷயத்துல ஒரு திருப்தி நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா, நம்ம பெற்ற ஆண்டவர் குறைவா இருந்தாலும் சரி, நிறைவா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு நிறைவு நம்ம கிட்ட இருக்கிற பொருட்கள்லயோ, நம்ம கிட்ட இருக்கிற நம்ம கூட இருக்கின்ற நபர்கள்லயோ இருக்கக்கூடாது. நம்ம இத இன்னைக்கு ஆழத்துல நம்ம புரிந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கும். இந்த நிறைவை அவர் சிறைச்சாலையிலேயும் இந்த நிறைவு அவருக்கு இருக்கு. எல்லா சூழ்நிலையிலும் அவர் நிறைவாக இருந்தார். இதுக்காக ஒரு போலியான ஒரு சிரிப்பு, எனக்கு ஒரு நிறைவு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படின்னு சிரிச்சுக்கிறத பத்தி சொல்லல. ஒரு முகமூடியை போடுறத பத்தி அவர் பேசல. முகமூடியை போடுறத பத்தி அவர் பேசல. நிறைவான ஒரு வாழ்வை வாழ்வது அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்றது இன்னைக்கு முழுமையா இன்னைக்கு ஆழத்துல புரிந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார். நல்ல ஆயன் இந்த திருப்பாடல் 23 ஒரு நிறைவை பற்றி அதுல பேசலாம். அதை இன்னைக்கு இந்த தெளிவாக இங்க ஆழமாக நான் இதை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லுவார் பவுல். 4வது அதிகாரத்துல 11-13 வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா, இதை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்றார். ஆண்டவர் அவருக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் நம்மளும் இதை கற்றுக்கொள்ளலாம். இது நமக்கு இயல்பா வரக்கூடிய ஒரு நிலை கிடையாது. இந்த நிறைவு அப்படின்றது இந்த உலகத்துல நிறைவு, இந்த நிறைவா இல்லைன்னா என்ன பிரச்சனை? நம்ம இன்னும் பாவத்திற்கு செல்வோம், பொறாமைப்படுவோம், பாவத்துக்கு விழ வைத்திருவான் சாத்தான். கடவுளே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம செல்வோம். நம்ம பலவிதமான பாவத்திற்கு இந்த நிறைவு இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம பலவிதமான பாவத்திற்கு நம்ம செல்வோம். இந்த நிறைவில்லாதது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இது சாதாரணமான ஒரு பிரச்சனையா நம்ம யாருக்குதான் நிறைவு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இருந்துடக்கூடாது. ஆவியானவரின் பள்ளிக்கூடம், அவர் ஒரு பள்ளிக்கூடத்தை வைத்திருக்கின்றார். அங்கு கற்றுக்கொள்ள இந்த நிறைவா இருப்பது பற்றி கற்றுக்கொள்வது அப்படின்றது ஆண்டவர் நீங்க உங்களை அனைவரையும் அழைக்கின்றார். கூர்ந்து கவனி. இது ஒரு ஆன்மீக ஒரு ரகசியம். ஆண்டவரின் பிரசன்னத்தை அடிப்படையில் அவர் நம்மோடு இருக்கின்றார். பிலிப்பியர் 4 என்ன சொல்றாரு? எப்போது மகிழ்ச்சியாக இருங்க, ஏன்னா ஆண்டவர் அண்மையில் உள்ளார். அதுதான் முக்கியமான விஷயம். அதுதான் இதோட அடித்தளம். அதுதான் பலவிதமான பாவங்கள் நம்ம செய்யற காரணம் என்ன? நமக்கு நிறைவு கிடையாது. ஆண்டவர் தருகின்ற சக்தி, அவர் தருகின்ற ஆற்றலால் நமக்கு இந்த ஒரு நிறைவு வருகின்றது. அவர் தருகின்ற சக்தி ஆற்றலால் நமக்கு இந்த நிறைவு. இது நம்ம ஒண்ணுமே இல்லை, நம்ம ஒரு வெறுமையில் இருக்கின்றோம், அப்பதான் இந்த நிறைவுன்றது கிடையாது. நமக்கு எல்லாம் இருந்தாலும் பல பேருக்கு நிறைவு கிடையாது. எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்லணும்னா, ஒரு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ ஒண்ணு பார்த்தேன். அதுல இந்த பிருத்விராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டர், மலையாளம் ஆக்டர் அவரோட ஒரு ஒரு இன்டர்வியூல அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, வேணா ஒரு வீடியோ லிங்க் கூட நான் போடுறேன். எனக்கு யாரை பார்த்து பொறாம அப்படின்னு சொன்னா, யாருக்கு நிறைவு இருக்கின்றதோ அவங்கள பார்த்தா எனக்கு பொறாம அப்படின்னு அவர் சொல்லுவார். அவருக்கு இல்லாத விஷயங்கள் ஏதாவது இருக்கா? எல்லாமே இருக்கு. ஆனாலும் சாத்தான் ஒரு நிறைவு தரமாட்டான். இந்த லேஸ் பிஸ்கெட், லேஸோட சிப்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா, ஒண்ணு சாப்பிட்டா உங்களுக்கு பத்தாது, எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் உங்களுக்கு நிறைவு இருக்கக்கூடாதுன்றதுதான் சாத்தானோட
இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு நிறைவு இருக்கக்கூடாது. நிறைவு யாருக்கும் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். ம்? நோய் இருந்தாலும் நமக்கு ஒரு எல்லாம் நீங்க விரும்புகின்ற எல்லா விஷயங்களும், நீங்க ஆசைப்படுற எல்லா விஷயங்கள் இருந்தாலும் சாத்தான் என்னைக்குமே நம்மள ஒரு திருப்தி அப்படின்ற ஒரு நிறைவு, கடவுளில் ஒரு நிறைவை கண்டடைய விட மாட்டான். அதோட இந்த நிறைவில்லாததோட இந்த ஒரு ஒரு நோய், அது ஒரு பிரச்சனை. சில பேர் நான் நான் என்னோட நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எனக்கு கிடைச்சிச்சு, இன்னும் எனக்கு ஏதோ செய்யணும், என்னோட வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற உள்ள ஒரு ஆண்டவர் அந்த மாதிரி நபர்களை அழைக்கின்றார். எனக்காக நீ பணி பணி செய் அப்படின்னு சொல்லி அழைக்கின்றார். அந்த தாளந்தின் ஓமையில் வெறும் வீணாக நம்ம நேரத்தை வீணாக்க சொல்றோம். இந்த பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல 10வது வசனத்தை எடுத்து வாசிப்பாங்க. 10வது வசனத்துல ஆண்டவரில் அவருக்கு ஒரு மகிழ்வு இருந்தது. நம்ம ஆண்டவரில் கிடைக்கின்ற ஆறுதலை அந்த ஒரு நேரத்திற்கு தான் நம்ம பெறுகின்றோம். ஆனா அதோட நம்ம நிக்க கூடாது. நம்ம அந்த ஒரு அவர் தருகின்ற மகிழ்வில் நம்ம வளர, அவரோட இருக்கின்ற உறவில் வளர நம்ம முயற்சிக்கு பதிலா எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை அப்படின்னு சொல்லி சாத்தான் காட்டுவான். அந்த குறைவை பற்றி நம்ம சிந்திச்சு கவலைப்பட்டதுனால என்ன நமக்கு ஒண்ணுமே வரல. அதுல ஒரு தீர்வே நமக்கு கிடைக்கிறது இல்லையா? ஆண்டவர் கரத்தில் அந்த தீர்வு இருக்கு. அவர் நேரத்திற்காக காத்துங்க, அவரோட வழிநடத்துதலுக்காக செவிசாய்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வழிநடத்த நம்ம பெறுவோம். ஆனா அதுக்கு பதிலா நம்ம புலம்புகின்றோம், கவலைப்படு புலம்புகின்றோம், நம்ம அமைதியாக இருப்பது கிடையாது. பிலிப்பியர் 4:10 வாசிக்கிறீங்களா? என்னை பற்றிய அக்கறை இப்பொழுதாவது மீண்டும் உங்களிடையே எழுந்தது கண்டு ஆண்டவர் அருளால் நான் பெரிதும் மகிழ்கிறேன். நீங்கள் என்னை பற்றி அக்கறை கொண்டிருந்தீர்கள் என்பது உண்மைதான். ஆனால் அதை காட்டிக்கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆமேன். ஆமீன். முதல் பகுதி எடுத்து வாசிப்பாங்க. ஆண்டவர் நான் அதிகமா மகிழ்கின்றேன் அப்படின்னு. 9வது வசனத்துல கடவுள், சமாதானத்தின் கடவுள் உங்களோட இருக்கட்டும். அங்கதான் இந்த நிறைவு நமக்கு கிடைக்கும். ஆண்டவர்கள் மகிழும் போதுதான் அவர்கள் தான் அந்த ஒரு நிறைவு கிடைக்கும். அது ஒரு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதுதான், நிறைய எதுவும் கிடையாது. எனக்கு நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. இந்த நிறைவில்லாத ஒரு நிலை அப்படின்றது எப்படின்னா, கடவுள் உன்னை ஆசீர்வதிக்க விரும்பல அப்படின்னு தவறான பொய்கள் சாத்தான் நம்ம மனசுல போடும். எனக்கு இந்த ஒரு விஷயம் சரியானா நான் சந்தோஷமா இருப்பேன், எனக்கு இந்த பொருளாதார பிரச்சனை சரியானா நான் சந்தோஷமா இருப்பேன், என் பிள்ளைகள் இந்த மாதிரி சரியானாங்க அப்படின்னு சொன்னா நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு அந்த விசா கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன், எனக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன், எனக்கு அந்த ஒரு விஷயம் நடந்தா நான் வெளிநாட்டுக்கு போனா நல்லா இருப்பேன், எனக்கு இது இருந்தா நல்லா இருப்பேன். எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு நிலைக்கு வர அது ஆண்டவரில் மட்டும்தான் கிடைக்கும். நம்ம அவருக்குள் இருப்பது கிடையாது. நம்ம அவரை விட்டு விலகி சாத்தான் தருகின்ற புலம்பலின் ஆடையும் இந்த கவலையின் ஆடையில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். உனக்கு இன்னும் இதோட அதிகமா உனக்கு நீ பெற வேண்டியது இந்த உன்னோட சகோதரன் சகோதரி தான், உன் கணவர் தான் இதுக்கு தடையா நிக்கிறாங்க, இவங்க தான் இதுக்கு தடையா நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சாத்தான் உங்களுக்குள்ள இருக்கின்ற சமாதானத்தை திருடி கொண்டு போகின்றான் அப்படின்றத புரிந்து கொள்ள ஆண்டவர் நினைக்கிறேன். திருடுகின்றான் சாத்தான். உன் கையில இருக்கிறதுலாம் விலையற்ற விஷயம் அப்படின்னு சொல்லி சாத்தான் உங்க கரத்தில் இருக்கின்ற உங்க இதயத்தில் இருக்கின்ற சமாதானத்தை திருடி கொண்டு இருக்கின்றான். 13 வருஷமா நான் சதர்லாண்ட் அப்படின்ற ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வேலை செய்யும்போது பல விதமான கேள்விகள், பல விதமான, ஆனா ஆண்டவருக்கு ஒரு திட்டம். ஏன் இவ்வளவு நாள் நீங்க வேலை செஞ்சுட்டு
இந்த இந்த சம்பளத்தை வச்சு நீ எப்படி இந்த குடும்பத்தை நடத்த போற? பல விதமான கேள்விகள் வரும். ஆனா என்னை பாதுகாக்கின்றவர், என் தேவைகளை அறிகின்றவர், என்னை விட அதிகமாக அறிகின்றவர், தெரிந்தவர் சொல்றாரு, நீ அமைதியா இரு. நான் உன்னோடு இருக்கின்றேன், உன்னை விட்டு நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு. எனக்கு இந்த வேலை, இப்ப நான் இருக்கிற வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி 3 வருஷத்திற்கு முன்னாடியே அவர் சொன்னார். 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னாரு, நீ இங்கே இரு, நீ எங்கேயும் போகாது, இந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு நீ முயற்சி பண்ணாரு, நீ அங்கேயே இரு. பல பேர் இது ஒரு முட்டாத்தனம். உனக்கு இருக்கிற தேவைக்கு நீ வேற இடத்துல முயற்சி செய்தால்தான், நீ இது செய்தாதான் நீ வளருவ, அது செய்தாதான் நீ வளருவ. உனக்கு டிகிரி இருக்கணும், உனக்கு இந்த இது இருக்கணும், ரெண்டாவது மாஸ்டர்ஸ் செய்யணும், நீ பிஹெச்டி செய்யணும், அது செஞ்சணும், அப்பதான் உனக்கு இந்த உலகபரமா வளர முடியும். அது ஏதன் தோட்டத்திலிருந்து வர பலவிதமான பொய்கள். என்னன்னா நமக்கு இதுக்கு பின்னாடிதான், இந்த பொருட்களுக்கு பின்னாடிதான், சில நபர்களுக்கு பின்னாடிதான். என் கணவர் என்ன நேசித்தால் நான் மகிழ்ச்சியா இருப்பேன், என் பிள்ளைகள் என்னை நேசித்தார்கள் என்றால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பலவிதமான எண்ணங்கள். இவங்கெல்லாம் நேசிக்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன், இவங்களை நேசிக்கணும். ஆனா இப்போ எனக்கு வர ஆண்டவர் சொல்ற விஷயம் தான். தொடக்க நூல் 28வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, லியா வேதனைப்படுகின்றான். யாக்கோபு அவரோட கணவர் அவரை நேசிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு வேதனை உள்ள அவருக்கு இந்த குழந்தை பிறந்தா, யூதா பிறந்தாலாவது என்ன அவரு நேசிப்பார் அப்படின்னு சொல்லி பலவிதமான பேரு போட்டு பாக்குறாங்க, பலவிதமான குழந்தைகளை பெற்று பாக்குறாங்க, பலவிதமான விஷயங்களை நம்ம செஞ்சு நம்ம மற்றவர்களோட அன்பை நம்ம அன்பை எனக்கு கிடைக்கும், அன்பு கிடைக்கும், இது நடந்தா எனக்கு அன்பு கிடைக்கும், எனக்கு அது நடந்தா இது எனக்கு கிடைக்கும். ஒரு நிறைவு இல்லாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த நிறைவில்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, தேவையற்ற ஒரு சூழ்நிலை. எபிரேயர் 13 5வது வசனம். எபிரேயர் 13 5வது வசனம் வாசிக்கிறீங்களா? பொருளாதாரத்தை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதும் என்றிருங்கள், ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார். ஆமேன். ஆமேன். சில நேரத்தில் நம்ம பொருள் ஆசையில் நம்ம வாழாம இருக்கலாம். ஆனா முன்னாடி ஒரு பொருள் ஆசை உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா அதுல விட்டு விலகி வர நம்ம ஆசை பண்ணனா கூட அந்த ஆசைகள் வந்துகிட்டே இருக்கும். லூக்கா நற்செய்தி 12:15 ஆண்டவர் சொல்றாரு, கவனமாக இருங்க இந்த பேராசை அப்படின்ற ஒரு விஷயத்து. உங்களுக்கு எவ்வளவு காசு இருக்குன்றது பொறுத்து நித்திய வாழ்வுக்கெல்லாம் வர முடியாது. பேராசை அப்படின்ற விஷயம் ஆண்டவரை விட்டு ஒரு பிரிவினை தான் கொண்டு வரும். லூக்கா நற்செய்தி 12:15 வாசிக்கிறீங்களா? பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். ஆமேன். ஆமேன். தொடக்க நூல் அது நான் மிகுதியாக எனக்கு இந்த விஷயம் இருந்தா நான் சந்தோஷமா இருக்கேன். எனக்கு ஒரு வீடு தேவை அப்படின்லாம் சில ஆசைகள் நான் அதெல்லாம் தூர போட்டு ஒரு அமைதியில் இருக்கும்போதுதான் உண்மையான ஒரு ஆண்டவர்ல ஒரு நிறைவை நம்மளால பார்க்கணும். அதுக்காக எனக்கு அது தேவை கிடையாதுன்றது. எந்த ஒரு நேரத்தில் அவருக்கு தரணும்னு தெரியும், அவரே அந்த ஒரு தூண்டுதலை போடுவார், அவரே அது எல்லாத்தையும் சரிப்படுத்துவார். எல்லாமே அவருக்கு தெரியும். அப்பா போடுற திட்டத்தை விட என்னால அதை விட ஒரு மேலான திட்டத்தை போட முடியாது. அவ்வளவு அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வைப்பதற்கு நீங்க தயாரா? ஆனா நம்ம
நிறைவுக்கு வந்தால் மட்டும்தான், ஆண்டவரில் ஒரு மகிழ்ச்சியை கண்டால் மட்டும்தான் அதுல அவரில் தான் ஒரு மகிழ்ச்சி. அவர் தருவார், அவர் செய்வார். எனக்கு அவர் மேல் நம்பிக்கை இருக்கின்றது அப்படின்னு. இது ஒரு ரகசியம். முக்கியமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது, இந்த நிறைவுன்றது பெரும்பாலும் 99.9% பெரும்பாலும் நபர்களுக்கு இல்ல. விவிலியத்திலே நீங்க வாசிப்பாங்க, நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் ரொம்ப கம்மி. சரிங்களா? தொடக்க நூல்ல நீங்க பாத்தீங்கன்னா, அதான் லேயா 4 பிள்ளைகள், அது மேலே பிள்ளைகள். எனக்கு ரேச்சல் கூட சண்டை போடுவாங்க. ரேச்சல் யாக்கோபோட அன்பு இருந்தது, ஆனா குழந்தைகள் இல்ல. அழகு இருந்தது, எல்லாமே இருந்தது, குழந்தைகள். எனக்கு குழந்தைகளை கொடு, நம்ம மற்றவங்களோட போராடுகின்றோம். நிறைவு இல்லை. அதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இதுதான் கடவுள் இந்த நிறைவை தரமாட்டாரு. அவர் இந்த உலக சார்ந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம நிறைவை நம்ம பெறக்கூடாது. அதனால அது தரமாட்டாரு. ஏன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா, அதுதான் சிலை. என் கணவர் தான் எல்லாம், என் மனைவி தான் எல்லாம், என் பிள்ளைகள் தான் எல்லாம் சிலையாக இருக்கின்றது. அதை நினைச்சுதான் அவங்க வாழ்க்கையே முன்னாடி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, ஆண்டவரை நினைத்து, இது தருகின்றவரை நினைத்து நம்ம வாழ்க்கை இருக்கோம். ஆனா அது கிடையாது. அதுதான் மிகப்பெரிய கடவுளுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை. சமாதானத்தை தருகின்றவரை விட்டுட்டோம். போலியான பல விஷயங்கள், அழிவுக்குரிய பல விஷயங்களுக்கு நம்ம அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கல. நமக்குள் இருக்கின்ற இந்த ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை, சமாதானம் இல்லாத சூழ்நிலை, கவலை இருக்கின்ற ஒரு சூழ்நிலை, அன்பு கிடைக்காத ஒரு சூழ்நிலை, யாரும் நம்மளை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலைக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் கரத்தில் மட்டும்தான் அது ஒரு தீர்வு. திருவெளிபாடு 22வது அதிகாரம் 17வது வசனம். திருவெளிபாடு 22:17 வாசிக்கிறீங்களா? தூய ஆவியாரும் ஆட்டுக்குட்டியின் மணமகளும் சேர்ந்து வருக வருக என்கிறார்கள். இதை கேட்போரும் வருக வருக என சொல்லட்டும். தாகமாயிருப்போர் என்னிடம் வரட்டும். விருப்பம் உள்ளோர் வாழ்வு தரும் தண்ணீரை இலவசமாய் குடிக்கட்டும். ஆமேன். ஆமேன். அவரோட அப்பத்தையும் அவரோட சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் செய்யும். அதுல உங்களுக்கு நிறைவு கிடைக்கும். ஆனா அவரோட இந்த உறவுல நம்ம வளரணும். அவரில் அந்த நிறைவு, அவர் தருகின்ற நிறைவு எனக்கு போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை. அந்த கோயிலை விட்டு 2 நிமிஷம் வெளியில வந்த உடனே மத்தவங்க என்ன ட்ரெஸ் போட்டு இருக்காங்க, மத்தவங்க என்ன எந்த கார்ல வந்திருக்கிறாங்க, எந்த ஒரு மனநிலையில இருக்கிறாங்க, மத்தவங்களை பாராட்ட பெறறதுக்கு பலவிதமான தவறான எண்ணங்கள் வழியாக நமக்கு ஆண்டவர் தருகின்ற நிறைவை நம்ம இழக்கின்றோம். ஒரு சமாதானம் இருக்கா? இயேசுவானவர் ரத்தத்தையும் சரீரத்தையும் நம்ம உண்மையா ஆண்டவர் ஏற்றபடியா நம்ம பானம் செய்யறோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். ஆனா வெளியில வந்த உடனே பல கவலைகளா இருக்கலாம், சில சண்டைகளா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அவர் ராஜ்யம் நீதியும் தேடுகின்ற ஒரு எண்ணம் நமக்கு கிடையாது. அவர் தருகின்ற சமாதானத்தை மற்றவர்களுக்கு பகிரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இல்லை. அவரோட இன்னும் ஆழமான உறவுக்கு வரணும்னு ஒரு எண்ணம் இல்லை. நன்றி உள்ள ஒரு உள்ளம் நமக்கு இல்லை. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 18. ஆண்டவரே உங்க சமாதானம், நீங்க தருகின்ற நிறைவு, அதுல எனக்கு ஒரு மிகுதியான ஒரு சந்தோஷம் இருக்கு. நீங்க விரும்புகின்ற விஷயங்கள் நல்ல விஷயங்களா கூட இருக்கலாம், உங்க பிள்ளைகளோட மீட்பா கூட இருக்கும், உண்மையான தேவையான விஷயங்களா இருக்கலாம். அது பெற்றால்தான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்றது தவறு. அது வந்தா மட்டும்தான் எனக்கு சந்தோஷம், அது வரைக்கும் நான் அழுதுகிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு நல்ல சாட்சிக்கு அடையாளமா? மற்றவங்க ஒரு ஹிந்து சகோதரர் பாக்குறாங்க அப்படின்னா, எப்பவுமே புலம்பிக்கிட்டு இருக்கிற ஆள் நல்ல ஒரு சாட்சி சொல்ல முடியுமா? சாட்சியும் சொல்ல முடியுமா? அந்த ஒரு இந்த மாதிரி ஒரு
ஆன்மீகமே எனக்கு தேவையில்லைன்னு தான் சொல்லுவாங்க. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 18வது வசனம். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்லணும்னா நிறைவில்லாம உள்ளத்திலிருந்து நன்றி சொல்ல முடியாது. 1 தெசலோனிக்கர் 5:18. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள், உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. ஆமென். ஆமென். அவர் முழுமையாக நல்லவர். God is good. அவர் நல்லவர், முழுமையாக நல்லவர். ரோமியர் 8:32. அவர் ஒரே மகனை சிலுவை மரணத்துக்கு நமக்காக நம்ம மேல இருந்த அன்புனால அவர் தருவதற்கு தயாராக இருந்தார் அப்படின்னு சொன்னா, நீங்க விரும்புகிற இதை விட மேலாக செய்ய வல்லமை வாய்ந்தவர், நல்லவர் அப்படின்ட்டு ஏற்றுக்கொள்ள ஒரு சிந்தனைக்கு வர அவர் அழைக்கின்றார். ரோமியர் 8:32 வாசிங்களா? தம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? ஆமென். ஆமென். இந்த ஒரு ரகசியத்தை, இந்த நிறைவு என்ற ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்ள ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். ஆண்டவர் கிருபையை நாடுவோம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவர் தர விரும்புகின்றார். சில பேர்லாம் கேட்டிருக்காங்க, எப்படி பிரதர் கவலைப்படாம இருக்க முடியும் அப்படின்னு. அந்த கேட்ட கேள்விக்கு இந்த அளவுக்கு நீங்க கனவுல விட்டு விலகி இருக்கிறீங்களா என்ன சொல்லி நான் புரிய வைப்பேன். அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவரே, உலக சார்ந்த சிந்தனையில் நாங்க நிறைவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆண்டவரே, எங்களை மன்னிய மாட்டோம். உலக போக்கில் ஒரு பிலிப்பியர் 4:7 இதுதான் உங்களுக்கு அந்த ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் தருகின்றார். நம்ம இதயமும் மனதும் ஆண்டவருக்குள் இருக்கணும், அது ஒரு நிறைவு இருக்கணும். அப்படின்னா ஆண்டவரை விட்டு விலகி பல விஷயங்களை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒன்றும் அந்த நிறைவு கிடைக்காது. ஒரு சமாதானம் நமக்கு இருக்காது. சண்டை சச்சரவு மட்டும்தான் இருக்கும். நம்மளால தூங்க முடியாது. கவலைக்கு அடிமையாக நம்ம வாழுவோம். பிலிப்பியர் 4:7 வாசிக்கிறீங்களா? அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். ஆமென். ஆமென். இன்னைக்கு தியானித்த விஷயங்கள் ஏதாவது கேள்விகள் இருக்கா? அன்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு நபர்கிட்டையும் அன்பு கேட்காது. ஆண்டவர்கிட்ட செல்லுங்க, அவரு அந்த ஒரு அன்புனால உங்களுக்கு நிரப்புவார். இது ஆவியானவர் உங்களுக்கு சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். புறக்கணிக்கப்பட்டவர் அருகில் இருக்கின்றவர், உள்ளம் நொறுங்கினோருக்கு அருகில் இருக்கின்றவர் நம்மோடு. உங்க ரத்தத்தாலைகளை கழுவுமாண்டவரை தூய்மையாக்கும் விடுதலை தானும். வார்த்தையில போட்டிருக்கின்றவர் ஒரு நிறைவு எங்களுக்கு தாருமானவரை. எங்க உள்ளத்தையும் எங்கள் மனதையும் உங்கள் விழாவில் இருக்க நீங்க தரக்கூடிய அமைதியில் எங்க வாழ்க்கையை முன்னாடி கொண்டு செல்ல கிருபையை தாருமானவரை. அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும். Receive the peace of Christ in the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day. Thank you. Praise the Lord, brother. Thank you, brother. Praise the Lord.